Hi students, today we are going to see economics unit 1 understanding development perspectives measurements and sustainability. நம்மளுடைய நாட்டினுடைய டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அதனோட மெஷர்மெண்ட்டு அது எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். To learning objectives, to know the meaning of the development from different perspectives, to know the indicator of economic development, understand the meaning of economic development, to know the policies of for sustainable development. ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து டெவலப்மெண்ட் பற்றி அதனுடைய மெஷர்மெண்ட் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். The introductions. The word development is used widely. It refers to the progress for the particular field or particular person. Similarly, the economic process of the country is known as economic development. However, the interpretations of the concept development keeps on changing from time to time, from person to person, and its meaning gets extend further. ஸோ நார்மலாகவே நம்ம டெவலப்மெண்ட்னா என்ன சொல்லுவோம், ஒரு பர்சனுக்கு என்ன டெவலப்மெண்ட்டு, ஓவராலாக அவங்க என்ன டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் ப்ளஸ் நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத் வச்சு நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த விஷயங்களை இதுக்கப்புறம் வரும், அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் perspectives about development. Every human being has an ambition or desire of his or her own to achieve progress in life. Similarly, we have ideas about how a country should progress. If our thinking turns towards progress and about ways to achieve the many goals for progress, it leads to development. நார்மலாகவே நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லாமல் நம்ம ஒரு என்ன பண்ண முடியாது, லைஃப்பில் எந்த ஒரு ப்ரோக்ரஸையும் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நம்ம டெவலப் ஆகணுன்னா நம்மளோட திங்கிங் முதற்கொண்டு எல்லாமே என்ன இருக்கணும், ஒரு கோலை நோக்கி செல்லணும். அப்படி போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம், நம்ம எதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், growing process in a neat directions, way of moving forward, not doing same mistakes twice, part of daily life, advance, grows within, never ending process, better yourself, freedom to grow, progress. ஸோ நம்ம இதெல்லாமே இந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப்பில் நம்ம டெவலப் பண்ண முடியும். நாட் ஓன்லி லைஃப் த இண்டிவிஜுவல், இட் ஆல்சோ மீன் இன்டு த நேஷன் டூ. From the above diagram, you can notice that other than income, people seek freedom from grow on their own. Thus, development refers to the improvement in quality of life such as higher income, better education, better health and nutrition, less poverty and more equal opportunity. The term economic development refers to the overall growth of all sectors of the economy by adoptions of the new technologies. Economic development improves the living standard of the people as well as the status of the country. ஸோ ஒரு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து க்ரோத் ஆகும்போது ஒரு நாடும் அதோட சேர்ந்து டெவலப் ஆகும். அதுக்கு வந்து என்னது, நல்ல ஒரு இன்கம், எஜுகேஷனு, நியூட்ரிஷன், ஹெல்த்து, கம்மியான ஏழ்மை, எல்லோரும் ஈக்குவலிட்டி, அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். The indicators of the economic development, the major indicator to measure the level of economic development are net national product NNP, per capita income PCI, purchasing power poverty PPP, and human development index. ஸோ இந்த டைப்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, இதை இண்டிகேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து இது நேஷ்னல் வளர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த NNP, PCI, PPP, HDIயில் தான் என்ன பண்ணுறாங்க, மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த geographical borders of the country during a specific period of time. Normally a year is known as the gross domestic product. ஸோ நம்மளுடைய மணி வேல்யூ அந்த ஒரு வருஷத்தில் நம்ம நாட்டிலேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஜிடிபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP. The net national product is considered as the true measures of national output. It is also known as the
national income. A rise is per capita income means increase in rate real output. Hence, this is a better indicator than national income for measuring development. ஸோ ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மெயின் ஃபஸ்ட்டு பெர் கேபிட்டா மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேஷனோடைய மொத்தமாக எவ்வளோ இன்கம் வருது இந்த நாட்டுக்கு அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் மெஷரிங் ஏ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் இட்ஸ் இன்கம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Countries with higher income are considered to be more developed than those who are lesser income. So income itself is considered to be the indicator of economic development. So அந்த நாட்டில் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து என்னது டெவலப் ஆகிருக்கு அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம், however, the comparing the development of the various countries, total income is not satisfactory measures. Since countries have different populations, comparing total income will not be substantive or suggestive of what an average person is likely to earn, as people in one country are better off than other in the different country. என்ன சொல்கிறாங்கன்னா, பெர் கேபிட்டா எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்க மொத்த வருமானம் வரும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இன்கம் மொத்தத்தையும் அந்த இவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்கம் என்ன பண்ணுவாங்க, நாட்டில் இருக்க மக்களுடைய பாப்புலேஷனில் டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ இன்கம் அப்படின்னா அந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் டாலர் இஸ் in order to compare international level. Purchasing power party. Purchasing power party is defined as the number of the units of country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as one dollar could buy in US. ஸோ நம்ம பர்ச்சேசிங் பவர் இருக்கணும், நம்மகிட்ட என்ன இருக்கணும், இப்போ யூஎஸ்ஏ டாலர் வந்து நம்மளோட ஈக்குவலேஷன் பார்க்கும்போது 78 rupees 100 rupees அப்படின்னா அது குறைய நம்மளோட ஈக்குவலேஷன் நம்மளோட ருப்பியோட ரேட் அதிகமாகும்போது நம்ம டெவலப் ஆகுறோம், டெக்னிக்கலாக நம்ம வந்து டெவலப் ஆகுறோங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். The technique of the purchasing power parity allows us to estimate what exchange between two currencies is needed to express the accurate purchasing power of the two currencies in the respective countries. Recently in India became the third largest. நம்ம வந்து என்னது மூணாவது இடத்துல இந்த கரன்சி டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட். Human sources is necessary for the progress of any country. The term human resources refers to the collective ability of the people which can be utilized in the protection sector. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு நாட்டுக்கு முக்கியமானது. மக்கள் வந்து வளர்ச்சி அடையாமல் அந்த நாட்டில் என்ன வளர்ந்தாலும் அது வந்து என்னது வேஸ்ட் தான். ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த development of the person's physical and mental ability to education, health care and training. Therefore, investment in education and health is people can result in a high rate of the returns in the further of the country. ஸோ நம்மளுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு நாட்டோடைய டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் HDI அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். Sustainable economic development is taken to mean development without damaging the environmental and not compromising with the needs of the future generation. இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் வந்து மெயினாக என்னது, நம்ம வந்து எதையுமே நம்மளோட என்வாயர்மெண்ட்டை நம்ம சுற்றி இருக்க எதையுமே நம்ம டேமேஜ் பண்ணாமல் ஒரு டெவலப்மெண்ட் வர்றதா என்ன சொல்கிறாங்க நல்லது, அந்த ஃப்யூச்சருக்கு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அது ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. The consequences of the environmental degradations do not respect to national or state boundaries. Sustainability of the development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. இந்த சஸ்டைனபிலிட்டின்றது என்னது, வெறும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இல்லை, வெறும் ஒரு சயின்டிஸ்டோ ஒரு எக்கனாமிக்ஸோ டெவலப் ஆகிற விஷயம் கிடையாது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் replenishable solar energy. Non-renewable resources are non-replenishable. Example, coal and petroleum.
ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்ன, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அதிகமாக கிடைக்கிற ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து என்னது, நமக்கு எப்போவுமே இருக்கும். அது இது சன்லைட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிற விஷயங்கள். இப்போ நான் ரினியூவபிள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் அதை நம்மளால் உருவாக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்கிறாங்க, நான் ரினியூவபிள்ஸ் அப்படி சொல்கிறாங்க. டு அச்சீவ் ஒரு ரியல் sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. In general, the question of development or progress is continuous. At all times, as a member of society and individuals, we need to ask where we want to go, what we wish to become and what our goals are. ஸோ நம்ம எல்லா இண்டிவிஜுவலும் ஒருத்தர் என்ன படிக்கணும், நம்மள கேள்வி கேட்டுக்கணும். நம்ம சொசைட்டிக்காக என்ன செய்கிறோம், ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சொசைட்டியே டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கோல் என்ன, எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா renewable and non-renewable resources. Renewable resources are replenishable sources or pollute free and environmental freely. These resources take a short time for renewal. Example, solar energy, wind energy, water, wood and paper. இதெல்லாம் வந்து என்னது, renewable resources. Non-renewable resources are not replenishable resources and damage the environmental. Millions of years are needed for formation of these resources. For example, metals, glass, pearls, fuels, coal, petroleum, natural gas, diesel. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரினியூவபிள் நான் ரினியூவபிள் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம எதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு கிடச்சிட்டே இருக்கும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The policies for sustainable development, use of non-conventional sources of energy. India depends on thermal and hydropowered plants to meet its power need. Both these sources have an adverse environmental impact. Thermal power plants emit large quantity of carbon dioxide which pollute the environmental. So non-conventional பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியும், இந்தியாவில் நிறைய நம்ம சோலார் எனர்ஜியில் வச்சுருக்கோம் இல்லையா. சோலார் பவர் இன் இந்தியா, சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு electricity, either directly use photovoltaic cells or indirectly using the concentrated solar power. Solar panels absorb the sunlight as the sources of energy to generate the electricity. நமக்கு நல்லாவே தெரியும் சோலார் எனர்ஜி மூலிமா என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. அதில் மெயினாக தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிகமான இது எனர்ஜி எடுக்கிறாங்க. ஃபார் as on 31st July 2017, the total installation capacity in Tamil Nadu is 1697 megawatt. ஸோ தமிழ்நாடு வந்து என்னது, இந்த சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதிக வாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சோலார் எனர்ஜி இது நம்ம பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இங்கே பூம்பன் நகரில் நம்ம பேக் சைடில் கூட இந்த சோலார் எனர்ஜி இந்த பேனல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்ரஸ் பக்கத்தில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோலார் எனர்ஜி எப்படி அப்சர்வ் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. environmental policies in India. Environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air, water, pollution, waste management and biodiversity conversions. India faces challenges in economic development which has to be achieved with limited sources, minimum externalities and in the presence of an uncertain climate. One of the approach to overcome this change is through the path of sustainable development. ஸோ என்ன சொல்கிறாங்க, என்வாயர்மெண்டல் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கும் போது, நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம தக்க வைக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான வேலை. அதுவும் வந்து ஒரு நாட்டினுடைய வளத்தை குறிப்பிடுறது, அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுறது தான். The Supreme Court of India interpreted and introduced new changes in environmental protection through the
series to directions and the judgment. Article 51AG of the Constitution states that it shall be a duty of every citizen of India protect and improve the natural environmental, including forests, lake, rivers and wildlife, and to have compassion for living creatures. ஸோ நம்ம லிவிங் கிரியேச்சர்ஸ், நம்மளோட நேச்சர், நம்மளோட என்விரான்மெண்ட் மேலே நம்ம ரொம்ப பற்று வச்சு அதை பாதுகாக்கணும். அது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள கடமை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆர்டிக்கல்லே சொல்லுது. நம்ம அதுக்கு ஒரு ஆக்டே இருக்குது. டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். திஸ் மீன்ஸ் that people will have higher income, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunity. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட எல்லாமே என்ன இருக்கும்? நல்ல ஹெல்த்து, நல்ல எஜுகேஷன், நல்ல நியூட்ரிஷன், கொஞ்சமான பாவர்ட்டி தான் இருக்கும், ஈக்குவலிட்டி அதிகமாகவே. இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் தான் என்னாகும்? சீக்கிரமாக எல்லா விதத்துலேயும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we have completed this lesson here. Study well. Please study the book back question answers. Thank you, children.